இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. உனக்கு எப்பமா கண்மணி இது தெரியும்? உங்க அண்ணன் சாவல உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நீ சொல்லு, யார் காரணம்? உங்களை தொட்டு தாலி கட்டின இதோ உங்க வயித்துல வளர்ற குழந்தையோட அப்ப அந்த கோவத்துலதான் இந்த வீட்டை விட்டு போனியாமா? உன்னால எப்படிமா இதை தாங்கிக்க முடிஞ்சது? நானும் உங்களை மாதிரி தான் மாமா. ஆரம்பத்துல மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு அவரை அழிக்கணும், பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரையும் இழந்துருவோங்கிற பயத்துலதான் அவரு இத்தனை நாளா அந்த உண்மையை சொல்ல பயந்திருக்காரு மாமா. நீ சொல்றது உண்மைதாம்மா. அவன் சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட என்னால ஏத்துக்க முடியாது. நான் ரொம்ப கோவப்படுவேன். ஒருத்தர் மேல நாம அதிகமா நம்பிக்கை வச்சாலே அதுவே பெரிய அழுத்தம் தானம்மா. அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னு உண்மையா வாழணுங்கிற பேர்ல செஞ்ச தப்ப கூட மறைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பழியை இன்னொருத்தர் மேல தூக்கி போட்டுருவாங்க. அவன் இந்த உண்மையை மறைச்சதுக்கு யாரும் ஒரு காரணம்மா. அவங்களுக்கெல்லாம் என் அண்ணனோட மரணத்தை விட என்னோட வாழ்க்கை தான் முக்கியம். சத்தியமா மாமா, இத மட்டும் அவரு பர்பஸா பண்ணிருந்தா கண்டிப்பா என்னால எங்க யாராலையுமே மன்னிச்சிருக்க முடியாது. இவர்தான் பண்ணாருன்னு என்னால இப்ப கூட நம்பவே முடியல மாமா. ஆனா நடந்ததும் ஒரு ஆக்சிடென்ட். அதுவும் அது அவரை மீறி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அவரை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. வள்ளியம்மா சாப்பிடுங்க. வள்ளியம்மா இந்தாங்க. அம்மா, ராகவன் மாமாவை எப்படியாவது வெளியில எடுத்துடலாமா? நீங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க வள்ளியம்மா. இப்படிதான் மாமாவும் சாப்பிடாம இருந்தாரு. கண்மணி அக்கா சாப்பிட வச்சுட்டான். நீங்களும் இப்படி இருந்தா எப்படிமா? அங்க உள்ள ஜெயில என்ன பாடுபடுறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, நான் எப்படி பிருந்தா சாப்பிட முடியும்? வள்ளியம்மா என்னாச்சு பாருக்கா. வள்ளியம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரி, அதை தட்டை என்கிட்ட கூட. வள்ளிமா சாப்பிடுங்க. வள்ளிமா வேணா வீரா, சொன்னா கேளுங்க. வள்ளிமா சாப்பிடுங்க. வள்ளிமா ஏன் வள்ளிமா இப்படி பண்றீங்க? என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியறது தானே. தெரிஞ்சா அதை சுத்தி 4 பிரச்சனை வெடிக்கும். அதை நம்ம சரி பண்ணி தானமா ஆகணும். அதை சரி பண்றதுக்கான தெம்பு நமக்கு இருக்கணும்னு நான் நம்புறேமா. நீங்க தைரியமா இருங்க. அதிகபட்சம் ஒரு வாரம் மாமாவை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. ஒரு வாரமா? எனக்கு வருத்தம் என்னன்னா, எல்லாருக்கும் நான் ஒரு எம்டன் மாதிரி தெரிஞ்சிருக்கேன்ல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா.
இல்லம்மா வீரா, வீட்டுல ஒவ்வொரு சம்பவமா நடக்கும்போது தான் நான் என்னம்மா வாழ்ந்திருக்கேன்னு புரியுது. அண்ணா அப்படிலாம் இல்ல மாமா. இந்த விஷயத்த உங்களால என்கிட்ட சொல்ல முடியலன்னா நீங்கெல்லாம் சேர்ந்து மறைக்கிறீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு நான் ஆபத்தான ஒருத்தன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஐயோ இல்ல. என்னால இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும், நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் மனுஷன் தானம்மா, என் மனசுலயும் ஈவு இறக்கம் பந்த பாசம் எல்லாம் இருக்குமா. என் பிள்ளைங்க சரியா வளரணும்னு தான் நானே என்னை சுத்தி ஒரு வேலியும் ஒரு இறுக்கமான தோற்றத்தையும் உருவாக்கிக்கிட்டேன். ஆனா நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான்மா. என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கும். அது எப்படிம்மா? மாமா எனக்கு என் 3 பிள்ளைங்களும் ஒண்ணுதானே. என்ன மாமா? ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இன்னொருத்தனை மட்டும் பக்கத்துல வச்சு பாப்பனா? இந்த டேய், புள்ள தப்பு செஞ்சா அப்ப திட்டுவான், அடிப்பான். அந்த பையன்கிட்ட பேசாம கூட இருப்பான். அதுக்காக அவனை மொத்தமா வெறுத்துட்டு தான் அர்த்தமாடா? இல்லடா, பிள்ளைங்க பெத்தவங்களோட இன்னொரு உருவண்டா. நான் தான் உங்களுக்குள்ள இருக்க. நான் தாண்டா நீங்கெல்லாம். நீங்க தாண்டா எனக்கு எல்லாமே எல்லாமே. அப்படி இருக்கும்போது உன் மேல எனக்கு பாசமே இல்லைன்னு நீ எப்படா யோசிச்ச? அப்பா அப்படிலாம் யோசிக்கலப்பா.